நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. கும்மிப்பாட்டுண்டா. சதீஷ் உடனே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சி ஹலோ ஹலோ இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக நமது வீரசோழபுரம் பெரிய கோவில் அடஞ்சாரம்மன் கோயில் நிர்வாகக்குழு சார்பாக அவர்களை கௌரவிக்கும் வகையில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துவதற்காக நமது தலைவர் அவர்களையும் மற்றும் செந்தில் வடிவு கீதா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜோதி சரஸ்வதி 3 நபர்களும் மேடைக்கு வந்து சத்யா அவர்களுக்கு மாலையும் பொன்னாடையும் போற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். சத்யா அவர்களை மாலை போட்டு கௌரவிப்பதற்காக ஈரோடு 3 பேர் சேர்ந்து போடுங்க. ஈரோட்டைச் சேர்ந்த கீதா அவர்களும் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்த செந்தில் வடிவு அவர்களும் மற்றும் திருமக்குடலைச் சேர்ந்த சோதி சரஸ் அவர்களும் மாலை போட்டு கௌரவிக்கப்படும். அனைவரும் ஜோராக கைதட்டுங்க. அடுத்தபடியாக நமது செல்வின் அவர்களை கௌரவிப்பதற்காக துணைத் தலைவர் சேதுபதி அவர்களும் தலைவர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் மாலை போட்டு இப்பொழுது கௌரவிப்பார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி துவங்கிவிடும். செல்வின் அவர்களை இப்பொழுது மாலை போட்டு கௌரவிக்கப்படும். அனைவரும் ஜோராக கைதட்டுவார். நமது நாடார் இனத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் வில்லிசை நிகழ்ச்சி அமையும் என்பது அனைவருடைய ஒத்துமித்த கருத்து. இப்பொழுது செல்வின் அவர்களுக்கு பொருளாளர் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். ஜோரா அனைவரும் கைதட்டுங்க தயவு செய்து. செந்திலோடி மேடைக்கு வாங்க. 3 பேர் வாங்க. 2 மகளிருக்கும் பொன்னாடை போத்துங்க. செந்தில் வடிவுக்கு சத்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அடுத்து கலாராணி அவர்களுக்கு கீதாவும் ஜோதியும் பொன்னாடை போட்டுவார். சத்யா அவர்களின் தகப்பனார் தணிக்காச்சலம் அவர்களுக்கு பொதிக்காச்சலம் அவர்களுக்கு பொருளாளர் அவர்கள் பொன்னாடை போத்துவார். அடுத்து பேர் சொல்லுங்க. அவர் பேர் உடுக்கு நாராயணன் அவர்களுக்கு துணைத் தலைவர் சேதுபதி அவர்கள் பொன்னாடை போத்துவார். அடுத்து தாளம் ஐயப்பன் அவர்களுக்கு நாடார் ஸ்டோர் தம்பி பாண்டியன் அவர்கள் பையன் மாலை பொன்னாடை போத்துவார். தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சத்யா அவர்களின் இன்னிசை நிகழ்ச்சி இப்பொழுது துவங்க உள்ளது. இந்த கோவில் 2 கும்பாபிஷேகம் முதல் கும்பாபிஷேகம் முதல் இன்று வரை அயராது உழைத்து கொண்டிருக்கும் நமது கோவில் தலைவர் சக்திவேல் அவர்கள்
எந்த நேரத்திலும் எந்த பணியை கூப்பிட்டாலும் உடனே செய்து கோவிலுக்காக அர்ப்பணித்து தன் வருமானத்தில் பாதி தொகையை கோவிலுக்காக செலவு செய்து கொண்டு இந்த கோவில் இந்த அளவிற்கு உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்திவேல் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் தன் வியர்வியை இரத்தமாக சிந்தி உழைத்து இந்த கோவிலை உருவாக்கிய முருகேசன் மாமா அவர்களையும் கௌரவிக்கும் வகையில் இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். அனைவரும் ஜோராக கைதட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாப்பிடாதவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சாப்பாடு தயார் நிலையில் உள்ளது. சாப்பிடாதவர்கள் தயவுகூர்ந்து சாப்பிட்டு விட்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சத்யா செல்வின் அவர்களின் நிகழ்ச்சி இப்பொழுது துவங்க உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உட்காருங்க.
பானை போல் பெருவயிரும் பாங்கான போனோழலகோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதி ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே ஏழடங்கு அங்கு சமங்கரும்பு வில்லோ முக்கண்ணியாக கொழுவிருக்கும் அம்பியை அடைஞ்சார் அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லை குமரகுருபரனை வெற்றி வேலா சாமி கொண்டல தொன்மாள் மருகா அமர சிறைகள் எல்லாரும் தபாளா அந்த ஆறுபடை வேல் முருகா சுவாமி அஞ்சனய தேவி பாளா சுவாமி அஞ்சனய தேவி பாளா ஐயா அனுமந்தனே வரவு வேண்டும் சொல்லர்த்தம் சொல்லும் சொல்லுக்கு சொல்லார்த்தம் சொல்லும் சோதி கிளி வாய் திறந்து சீமை எங்கும் பேரு வச்சு பிள்ளையார் குளா நகரில் வாழும் ஐயனுக்கும் ஐயனாக ஹரிஹர புத்திரனா ஹரிஹர நாம பெற்றே ஹரிஹர நாம பெற்றே ஹரிஹர செந்தாள்ள பூச்சொரியே சிவந்தி பூமலச்சொரியே சீமை எங்கும் பேரு வச்சு பிள்ளையார் குளா நகரில் வாழும் நாடார் குள்ள வாமுசத்தே வந்துதித்த உத்தமாரே ஐயாவுட நாம பெற்று ஐயாவுட நாம பெற்று ஐயா சாமி நாடார் புலவர் பாதோ ஐயாவுட நாம பெற்று ஐயாவுட நாம பெற்று ஐயா சாமி நாடார் புலவர் பாதோ பாட்டுக்கு பட்டத்தை சொல்லும் பச்சை கிளி வாய் திறந்து தென்றல் காற்று வீசுகின்ற நம்ம தென்காசி மாவட்டமா
அப்பேற்பட்ட அப்பா பொறியாச்சலம் புலவர் வாதம் என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம், நிலவளம், கொடிவளம், குடிவளம். என்ன குடியா? அந்த குடி இங்க உண்டா? அப்படி நம்ம வரவழியில தான கடை பார்த்தோம். பாத்துட்டீங்களா? பச்சைப்போடு கடை. குடினா அந்த குடி இல்ல. சரி. நம்ம குடி மக்கள் நிறைந்திருக்க கூடிய இடம். ஓ, அப்பேர்வட்ட இடம். அன்பு, பாசம், அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்க கூடிய ஊர் அல்லவா? வீரம், விவேகம், வெற்றி. ஓ ஆமையா. அனைத்தும் பொருந்திருக்க கூடிய ஊர்னு சொன்னா. சரி. 8 திசைக்கும் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த ஊரம்மா? திருப்பூர் மாவட்டம். அடேங்கப்பா. ஆமா. எந்த மாவட்டம்? எந்த மாவட்டம்? திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்திலே வீர சோழபுரம் பெரிய கோவில். அடேங்கப்பா. ஆமா. யாருக்கு சொல்லுதா? என்ன சொல்லணும்? ஊர் பேரை சொல்லு. காது கேட்காத உனக்கு? எனக்கு மொத்தம் 4 விஷயம் பாத்துக்கோ. 4 காது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் 2 காது கொடுத்திருக்கான். உனக்கு 4 காது. எனக்கு மட்டும் 4 காது கொடுத்திருக்கான். இன்னொன்னு எங்க இருக்கு? ஒன்னு வலது காது, இன்னொன்னு இடது காது, மூணாவது சீக்காது, நாலாவது கேட்காது, செவிட்டு காது. அதனால நீ எதை சொன்னாலும் மறக்க 2 ஆட்டி சொல்லு. உன்னை போய் கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தியா? என்ன சொல்ல? படிக்காத பையன், நீங்க விவரமா சொல்லுங்க. சொல்லுங்க தா. இருக்கத போற
2 தடவை சொல்ல இருக்கவங்களும் எந்திரிச்சு பொங்கல் வைக்க ஓடுறது. போமாண்டாங்க. ஆமா. பொங்க பானை எல்லாரும் தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன தென்காசில இருந்து வந்திருக்கோம். ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. சரி. வீரசோழபுரம் பெரிய கோவில் நன்னகரிலே பெரிய கோவில் நன்னகரிலே சத்தக்கண்ணி பெற்றெடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சத்திரியர் குலம் அம்மா. நாட்டை ஆள பிறந்த குலம்னு சொன்னா நம் நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நம்ம நாடார் குல சொந்தங்களுக்கு பார்த்தியப்பட்ட ரெட்டை சங்கு விருது பெற்றோர். சரி. யாரு? நாடு பாதின்னு சொன்னா நம்ம நாடார் குல சொந்தங்கள் பாதி. நம்ம சொந்தங்கள் பாதி இருப்பாங்க பாத்துக்கோ. 8 திசையில நீ எந்த திசைக்கு போனாலும் சரி எங்க பார்த்தாலும் நம்ம புகழ் தான் பறக்கும். இருக்குல்ல? சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாதரட்சகி ஆபத்து பாந்தவி. ஆபத்து பாந்தவி அல்லவா? கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கக்கூடிய தாயாக சரி நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக குடிகொண்டு இருக்கிறாளே யாரு? என் தாய் அடஞ்சாரம்மனுடைய திருக்கோவில். எங்கப்ப எங்க அம்மாவோட பேரை பாத்தியா? எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்ல. அவ்வளவு அம்சமா இருக்கா. ஆமா. பேருக்கு ஏத்த குணம் குணத்துக்கு ஏத்த பேரு. அம்மாளுடைய ஆலயத்தில் சரி வருமா ஜனங்க வருமா அம்மாவை பார்க்க? வருமையா. சரி. நாமளோ பாடக்கூடிய கதையானது. நம்ம வந்து பாட்டு கச்சேரி மாதிரி சும்மா டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. சரி. இது வந்து கதை. கதை. அம்மாளோட புகழ பாடுறது. அம்மன் புகழை பாட எனக்கு அப்படியா? சரி. விரும்பி கேட்டா அதுல உள்ள அர்த்தம் புரியும். அர்த்தங்கள் புரியும். பாடக்கூடிய கதை அம்மனுடைய பிறப்பு வளர்ப்பு. சரி. பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம் பொருள் குற்றம் சரி இசை குற்றம் மேலதாள குற்றங்கள். மேலதாள குற்றங்கள் இது போல குற்றங்குறைகள் வரலாம். யாமனு கேட்கணும். நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது. சரி. நீங்க பி சுசீலாமாவும் கிடையாது. அனார்கால கருவாச்சி மைனி அவ பி ஜானகி அம்மாவும் கிடையாது. ஏதோ சின்ன பிள்ளைங்க. எங்க உடுக்கடிக்கிறாரே மாமா அவர் அனிருத்தும் கிடையாது. டண்டடக்கமா நடிக்கிறது கிடையாது. எங்கிட்ட இருக்கதே பழைய குடம் பழைய உடுக்கு பழைய தாளம். ஆமா. ஏதோ எங்க அறிவு கெட்டிய பழைய நாங்க தான் வந்திருக்கோம். சரி. கதைகளில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்ற உங்க பிள்ளை ஒரு தவறு செஞ்சதுன்னா எப்படி பச்சை மட்டை காய வச்சு அப்படி இல்லையா எப்படி வீட்டுக்கு அன்பா அழைத்துட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பா ஆதரிப்பீர்களோ? எல்லாரும் வாட்ல இருந்து குடிச்சிட்டு ஆடாத சித்தப்பா வா வீட்டுக்கு வா அப்படின்னு தாங்க பெத்த பிள்ளை எப்படி ஆதரிப்பீர்களோ உங்கள் வீட்டு பிள்ளைகளை எப்படி ஆதரிப்பீர்களோ அது போல இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். வந்ததோரு சபையோர்க்கெல்லாம் நாங்கள் 6 பேர் சரணம் செய்தோம். கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம். கதைகள் பாட சரஸ்வதி அருள் புரிவார் சக்தியோட கதைகள் பாட சங்கரனே அருள் புரிவார் அடஞ்சாரம்மன் கதைகள் பாட அடஞ்சாரம்மன் கதைகள் பாட இந்த அடியாளுக்கு வரம் தருவார். அம்மை உமா பார்வதியா கோடி தேவுகளோ 40 எண்ணாயிரம் ரிஷிமார்களோ அகஸ்தியரம் புலசியரா அழகு காலை கோட்டும் மாமுனியா ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்பிகை உமையவள் பார்வதி பார்வதா தேவியானவளோடு சிவன் இல்லனா சக்தி கிடையாது. ஆமா சக்தி இல்லனா சிவன் என்பதே கிடையாது. சக்தி இல்லன்னு வச்சுக்க நமக்கெல்லாம் ஜீவனே கிடையாது. ஆமா உடம்புல ஜீவனே இருக்காது. சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் இந்த உலகமே இருக்கு. ஆமா என்ன வாங்கி அடிக்கும் பாத்தியா அது நம்மளோட சக்தி. உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாத்தியா அதுதான் என்னோட ஜீவன். இந்த ரெண்டு இல்லன்னு சொன்னா நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்தா
தான் இந்த உலகமே. சரி. சிவனோடு சக்தியுமாக மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான், இளைய பிள்ளை வேல்முருகன், வேல்முருகனோடு 30 கோடி தேவுக்கள், சரி, 48,000 கோடி ரிஷிமார்கள், அடேங்கப்பா 48,000 கோடி ரிஷிமார்களோடு, அகஸ்தியர், புலஸ்தியர், அழகு கலைக்கோட்டு மாமுனிகள், கலைக்கோட்டு மாமுனிகளோடு இப்படி எல்லோரும் ஆதிவள்ளி கைலாசத்தில் கொலுவிருக்க, கைலாசத்திலே கொலுவிருக்க, இன்னும் அந்த கையிலையில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறாரானா, யார் யாரம்மா கொலுவிருக்கின்ற, ஆகாயத்தில் சூரியனா, ஆகாயத்தில் சூரியனா, அன்புக்கு ஒரு சந்திரனா, அண்டத்திலே பல கோடி நட்சத்திர கூட்டமெல்லாம் ஆகாய வாணியோடு, ஆகாய வாணியோடு கேட்காதேவி கொலுவிருக்கா, ஆகாய வாணியோடு, ஆகாய வாணியோடு எங்கோதவி கொலுவிருந்த, கைலாச வாசலிலே, கைலாச வாசலிலே கரை கண்ட பாவானுக்கு தெய்வ திரு ரம்பையவா நடனம் ஆடுவாளா, ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா வாழுவாளா, மேனகையா வருவாளா, மிருதங்கமோ ஆடுவாளா, சரஸ்வதி வருவாளோ, சரஸ்வதி வருவாளோ, சங்கீதங்கள் பாடுவாளா, சரஸ்வதி வருவாளோ, சரஸ்வதி வருவாளோ, சங்கீதங்கள் பாடுவாளோ, கைலாசம் தன்னதிலே கரைக்கண்டராகப்பட்ட சிவபெருமானுக்கு, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு தெய்வ திருப்பெண்கள் திருநடனங்கள் ஆடுவது வழக்கம். தெய்வ திருப்பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம். திருநடனம் இப்படி குத்து குத்து டான்ஸ் இல்ல, சரி, அதாவது நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவது. நாட்டிய பெண்கள்னு சொன்னா, பெண்கள் நடனம்னு சொன்னா ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, பெண்கள் நடனம்னு சொன்னா ஆண்டவனுக்கு மட்டுமாமா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனா பிறந்த எல்லாருக்கும் பிடிக்கும் பெண்கள் நடனம்னு சொன்னா. சரி, பரதக்கலை, பரதக்கலை அது பிடிக்காமலா இருக்கும். பரதக்கலைனா ஆடுவாங்களே எப்படி, தாம் தரிகிட தீம் தரிகிட தோம் தரிகிட அத்தி தரிகிட, தின்னத்தா தின்னத்தா தின்னு தரணுமா, அந்த சுதிமதி தான், சுதி இப்படி தட்டினாங்கன்னா இப்படி கையை தூக்கணும், இப்படி தட்டினாங்கன்னா இப்படி காலை தூக்கணும், எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க. பரவ சும்மாவா. ஆமா. சரி, அப்ப ஆண்டவன் சிவபெருமானுக்கு, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு ஊர்வசியா வருகிறா, உல்லாசமா பாடுகிறா, உல்லாசமா பாடுகின்றா, மேனகையா வருவா, மிருதங்க வாசிக்கிறது மேனக, மிருதங்க வாசிக்கிற மேனகம்மா வாசிக்கிற, அடுத்து கலை, இதான் மிருதங்கம், இதுதான் மிருதங்கம்மா நடனம் வருது, அப்படி வருது, அதான் வருதுதான். அடுத்து சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதங்கள் பாடுவது. சரஸ்வதி அம்மா ஆதிவள்ளி கைலாச மலையில பகவானுக்கு சங்கீதம் பாடி இருக்கிறா. ஆமா. சரி, நீங்க பாடுவீங்களா? நாங்க பாடாத சங்கீதமா நாங்களா எடுத்துட்டோம்னு வெச்சுக்கோ. ஒரு சுதி எடுத்து விடுங்களேன் பாப்போம். இல்லதா, நான் கூட்டமா இருக்கும்போது பாட மாட்டேன். அப்ப கோடிக்குள்ள போய் பாடுவீங்களா? எனக்கு வெக்கமா இருக்கு பாத்து. இருந்தாலும் உங்களுக்காடி நீங்க கேக்கும்போது வேண்டாம்னு சொல்ல முடியாது. சரி சரி. ஏன்னா உங்க கையில தான் நாங்க சம்பளம் வாங்க கஷ்டப்பட்டு பாடுவீங்களா? சம்பளம் வாங்க வேண்டிய இருக்கு பாத்தீங்களா? அதுக்காக நீங்க சொல்லி நாங்க பாடித்தானே ஆகணும். சரி, நீ பாடையில நான் பார்க்கலப்பா. நான் பாடையில. இன்னும் வருஷம் இருக்குதா? நீ பாட்டு பாடும்போது பார்க்கலன்னு சொல்லுது. அப்படி சொல்லு. அப்ப சரஸ்வதி அம்மா எடுத்த ராகத்துல நானும் ஒன்னு எடுத்துறவா? எடுத்துறேன். சாமத்துல வாரையம்மா சாமந்தி புத்தாரே கோவப்பட்டு பார்த்தாயம்மா வந்த வழி போறேன். அவ்வளவுதானா? பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிக்கலையே. அம்மனை பத்தி ஒரு பாட்டு பாடும்பா. அம்மனை பத்தி பாடவா? சங்கட்டம் தாய் வாயில வராது பாத்துக்கோ நமக்கு. சரி, இப்படி ஆதிவள்ளி கைலாசத்தில் எல்லோரும் கொலுவிருந்தோம். கொலுவிருக்கக்கூடிய எல்லாரும் ஆண்டவனை வணங்குவதனால ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லையா? அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு சொல்லி அதனால தான் நம்மளை போல இந்த மானிட ஜீவன்களை படைச்சிருக்கார். அதனால தான் நம்மளை போல் செத்து பிழைக்கும் சிவராசிகளை படைத்திருக்கிறார். அது எப்படி? ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும், அம்மை பார்வதியின் வடிவத்தில் என்ன பெற்றெடுத்த தாய் குலங்களையும் படைத்திருக்கிறார். பெத்த அந்த தாய் குலத்தையும் சக்தியோட வடிவத்தில் படைத்திருக்கார். சரி, படைச்சா மட்டும் போதுமா? என்னதாயி 3 வேளை மொக்க அங்க சாப்பிட்டீங்களா? ஆமையா. படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேண்டும் என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி எப்படி படி எடுத்து கொடுக்கிறா பாருங்க. அந்த ஆண்டவனிடத்தில் எப்படியம்மா எடுத்து கொடுக்கின்றா? நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தால், நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தால், உலக்கு நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தால், உலக்கு நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தால், மரக்க நல்ல அம்மா தினை எடுத்து பார்வதி கையில் கொடுத்தார், மரக்க நல்ல அம்மா தினை எடுத்து மன்னனோடு அம்மா கையில் கொடுத்தார், ஆளாக்கு தினை எடுத்து தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தார். நாதனோட கையில் கொடுக்கின்றார். தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து உடையவனார்
பகவானே சொல்லுமா பரம்பொருளே நாதா சொல்லு தாயே ஏங்க எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தானே ஆமா பகவானே கூப்பிடுதா மரியாதையே கூப்பிடுதா மாமா மச்சாமன்னு கூப்பிடுதாளா இப்ப கூப்பிடுவோ பொண்டாட்டி ஏல லூசு பையன் அவன பிள்ளை அழுது கோயிலுக்கு தூக்கிட்டு போ அப்படி சொன்னாதானே அவனுக்கு பிடிக்கல அங்க போங்கன்னா மூணாம் மனுஷனை கூப்பிடுற மாதிரி இருக்கு ஒரு மனைவி கணவனை எப்படி கூப்பிடணும் எப்படி லூசு பேபி அப்படி கூப்பிட்டா உனக்கு முகம் பூரம் பல்லாவுது அதான் டார்லிங் டார்லிங் டார்லிங்லாம் ரெண்டாம் பட்சம் தான் சரி அப்ப பார்த்து ஆமா அந்த ஆதிசக்தி பார்வதியா ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவனார் கையில் கொடுத்தா சாமி பட்டியலந்து வாங்கலன்றே பகவானையோ அனுப்புறடா படியலந்து வாங்கலன்றே சாமி பகவானை அனுப்புவாளோ ஆதிசக்தி பார்வதியானவள் பார்வதா தேவி ஆண்டவனிடத்திலே படி எடுத்து கொடுக்க படி எடுத்து கொடுக்கும்போது கொடுத்தபடியே வாங்கி கொண்ட ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி இந்த 14 உலகத்திலையும் அடேங்கப்பா 14 உலகத்திலையும் சிறிய உயிரா இருக்கக்கூடிய சிற்றெரும்பு முதல் சரி பெரிய உயிரா இருக்கக்கூடிய மத யானை வரைக்கும் ஆண்டவன் தான் படி இழந்திருக்கார். அடேங்கப்பா ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல் 6 அறிவு ஜீவன்கள் வரை நமக்கு 6 அறிவு இருக்கு. மனுஷனா பிறந்தா ஒவ்வொருவருக்கும் 6 அறிவு இருக்கும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு சொன்னா? விஞ்ஞானிகள். விஞ்ஞானி சொல்லிட்டாரா? அம்மா அம்மையா. ஆமா. சரி. படைத்த திருமணங்களுக்கு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நாளை திணை எடுத்து நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழந்து உலக்கு திணை எடுத்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் படி இழந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வருகிறார். ஒரே டயர்ட் தான். ஏன்னா எல்லா மக்களுக்கும் படி இழக்கணும். இன்னைக்கு எங்க அம்மா வாசல் இல்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. என்ன சாப்பிட்டீங்களோ? பசி எரியாம நமக்கு சோறு போட்டுக்கிட்டே இருப்பான். சோறு எல்லாருக்கும் ஒரு உப்பு. நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீட்டு கைப்பக்குவோம். நமக்கு ஊரா ஒவ்வொரு கைப்பக்குவோம் தான். ஒவ்வொரு உப்பு. ஆமோ ஆமையா. ஆமா. இன்னைக்கு எங்க அம்மாவோட வாசலில என்ன சாப்பிட்டீங்களோ? வெள்ளை சோறும் வெள்ளை சோறு மஞ்ச சாம்பார். அப்ப உங்க ஊர்ல கருப்பு சோறு போடுவாங்களோ? எங்க ஊர்ல சோப்பேன்னு சோறு போடுவாங்க. சோப்பேன்னு ஆமா எங்க ஊர்ல சம்பாரிசி பாத்துக்கோங்க. ஆனா இங்க வெள்ளை கலர் ரைஸ். வெள்ளை கலர். ஆமா மஞ்ச கலர் சாம்பார். வேற அந்த கூட்டு இன்னொன்னு சொல்லுவாங்களே அது பச்சை கலரா அது. சரி அழகா இருந்துச்சு தான். அருமையா பக்குவமா இருந்தது. ஒரு தூக்கோலி சாப்பாடு வயித்துக்குள்ள இறங்கி இருக்கு. வயித்த காணோம். ஐய கீக்கிட்டு இருக்கு. அவனுக்கு வீட்டுக்காரங்க சேர்த்து சாப்பிட்டான். ஆமா அப்புறம் வட்னியா போட முடியுமா? சரி அந்த காட்டுல இருந்து இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கீங்க. ஆமா வயித்த கழுவி தான் கொண்டு வந்தேன் உங்களுக்காண்டி. சரி வந்த வாசல்ல சாப்பிடணும்ல. ஆமா கண்டிப்பா சாப்பிடாம போனோம்னா அப்புறம் ஊர்க்காரங்க கோவப்படுவாங்களா இல்லையா? ஆமா அதுக்காண்டி தான் சாப்பிட்டு. படி இழந்த களைப்போடு எனக்கு பசிக்கல இல்ல. பார கைலாசத்திற்கு வந்த பொழுது கைலாய மலைக்கு வரும்போது பகவானும் பார்வதியும் கைலாசத்திலே உட்கார்ந்து சரி சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடுறாங்க. விளையாடி கொண்டு இருக்கும்போது பார்வதி அம்மா கேக்குறா, என்ன கேக்குறா? ஆண்டவா பகவானே என்ன இப்படி தன்னந்தனியா விட்டு பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு படி இழக்க போறேன்னு போறீங்களா? ஆமா பார்வதி. நீங்கள் படி இழந்த தத்துவத்தை இடத்தில் கூற வேண்டும். படி இழந்த தத்துவத்தை இடத்தில் கூற வேண்டும் சுவாமி. பார்வதி என்ன திடீர்னு படி இழந்த தத்துவத்தை கேக்குறியம்மா, என்ன காரணம்? என்னாலும் இல்லாத திருநாளா இன்னைக்கு கேக்க என்ன காரணம்? ஆண்டவா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன பார்வதி? என்கிட்ட ஒரு உலக்கு பாத்திருக்கியா? உலக்குனா இவ்வளவு இருக்குமே. இவ்வளவுதான் இருக்கும். சரி உலக்கு திணை தான் வாங்கிட்டு போறீங்க. ஆமாம்மா. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழக்கிறீங்களே எப்படி? நாளை திணை எடுத்தோம்னு சொன்னா 4 பேர் கூட நல்லா சாப்பிட முடியாது. உலக்கு திணை ஒரு குடும்பத்துக்கு காணும் ஐயா. ஆனா நீங்க நாளை திணை எடுத்து இந்த நாடு எங்கும் படி இழக்கிறது எப்படி? பார்வதி ஐயா உலக்கு திணை எடுத்து உலகமெல்லாம் படி இழக்கன்னு சொன்னா என்னோட மகிமை. சுவாமி படைச்ச அவருக்கு தெரியாதா யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஆமா. ஆனா இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? எப்படி ஆத்தாளுக்கு கோயில் கூட பொங்கல்னு சொல்லி அடேங்கப்பா 8 நாள் விரதத்தை கட்டியோ. உங்க வீட்டு விரதமா எங்க வீட்டு விரதமா சொன்னாங்க. அம்மாவோட வாசலுக்கு வரணும்னு சொல்லி எல்லாம் வாயை கட்டி விரதம் இருந்திருக்காங்க. கண்டிப்பா. அதுல ஒரு அக்கா எப்படி விரதம் இருந்தாம்னு தெரியல. சேர் போட்டு உட்கார்ந்ததுதான். இந்த இயற்கை காத்துக்கும் வந்து உட்கார்ந்த உடனே நான் வேற தாளாட்டு மாதிரி இருக்கும். ஆரியங்காவை பாட மாதிரி போது பாத்துக்கோ. நீங்க எத்தனை நாள் விரதம் இருந்தியா? நானா 41 நாள் விரதம் இருந்தேன். 41 நாள். திருப்பூர்ல உடனே விரதம். அட்வான்ஸ் என்னைக்கு போட்டாங்களோ அன்னையில இருந்து இந்த திருப்பூர் வரணும்னு சொல்லி அன்னையில இருந்து விரதம். அம்மா கோயிலுக்கு வரணும். வாயில பச்சை தண்ணி படல. பச்சை தண்ணி யாமனு கெடுத்தாயே. எப்படி? ஏன்னா ஆத்தாரோட கோயிலுக்கு வரும்போது சுத்தபத்தமா இருக்கணும். பச்சை தண்ணி படல படக்கூடாது. அப்ப குளிப்பீங்களா?
அதுக்கு லீவ் விட்டுருவேன். பரவு டெய்லி குளிக்கத்தானே செய்து யா. அதுக்கு ஒரு நாள் லீவ் விட வேண்டாமா? சரி சரி. சரி எப்படி வரதா இருப்பேன் தெரியுமா? எப்படி? காலையில எதுவுமே சாப்பிட மாட்டேன், வெறும் வயித்துல எதுவுமே வெறும் 4 செவ்வாழை பழம் 4 3/4 லிட்டர் பால் பாத்து 3/4 லிட்டர் 3/4 லிட்டர் சரி. தயிர். மதியத்துக்கு எதுவுமே சோறும் திங்க மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன். 6 செவ்வாழை பழம் 2 பச்சை வாழைப்பழம் வெறும் 3 லிட்டர் பால் குடிச்சிட்டு படுத்துக்கிடுவேன். அவ்வளவுதான். தண்ணி ஊத்தாத பால், தண்ணி ஊத்துனா பிடிக்கா என்ன பாத்து பச்சை தண்ணி உடம்புல ஒத்துக்கிடா சரி, பாத்து. சரி. நைட்டுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? என்ன? அதே போல 4 செவ்வாழை பழம் 4 ஒரே ஒரு பச்சை வாழைப்பழம் தான் ஏத்துக்கிடும் பாத்து. அவ்வளவுதான். அதை குடிச்சிட்டு 6 லிட்டர் பால் குடிச்சிட்டு விடிய விடிய பட்னி தான். விடிய 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 கண்ணே திறக்க மாட்டீங்க. கண்ணே திறக்க மாட்டேன் பாத்துக்கோ. நைட் பூரா பட்னி தான் கிடப்பேன். அப்படி வரத யாராவது இருந்தீங்களா? ஏன்னா ஆத்தாளோட கோயிலுக்கு வரணும், விரதம் இருக்கணும்ல, அதுக்காண்டி இருப்பேன் தாய். சரி இப்படி ஊரா வரத இருந்துகிட்டே இருக்க வேண்டியது. அப்படிதான். இது ஊரா ஏமாத்திட்டு வரான். சரி அப்ப பார்த்து வரும்போது நல்லா முக்கான்னு மொக்கிட்டு வரும்போது சைவ கடலை விடாத அசைவ கடலை விடுன்னு சொல்ல வேண்டியது. இங்க வந்து உங்க வீட்டு புழுவு எங்க வீட்டு புழுவு என்னத்த சொல்ல? உள்ளது எல்லாம் இருக்கு. போய் சொன்னதானே பழிக்க முடியும். சரி வறுத்தது எல்லாம் நம்ம பறந்து போறது, ஊந்து போறது, நடந்து போறது எல்லாத்தையும் கொண்டு வந்து இலையில போடுங்க வேண்டியது. இங்க வந்து பச்சை தண்ணி பல்லுல படன்னு சொல்ல வேண்டியது. சரி அப்ப பகவான் எடுத்துரைத்து சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? பார்வதி, என் அம்மா பார்வதி, உலக்கு திணை எடுத்து உலகமெல்லாம் படியலக்கன்னு சொன்னா என்னோட மகிமை. அது பகவானுடைய மகிமை. சரி அதை விடமா, என்ன சுவாமி? இந்த உலகத்துல பகலா இருந்தா என்ன வரணும்? பகலா இருந்தா சூரியன் வரணும் சுவாமி. சூரியன் வந்து தான் நமக்கு வெளிச்சத்தை தரும். ஆமா. இரவா இருந்தா சந்திரன் வந்தா தான் நம்மளுக்கு வெளிச்சத்தை தரும். ஆமா, சந்திரன் வந்தாம்னு சொன்னாதான் வெளிச்சம் தரப்படும். அப்ப இந்த பகவானுடைய வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன் சொல்லுகிறாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு பாப்போம். அது பகவான் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? பகவான் கண்ணை திறந்தாதான் உலகமே வெளிச்சமா இருக்குன்னு அர்த்தம். வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன் சொன்னா அவர் கண்ணை திறந்தா தான் உலகம் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறாரு. ஆமா அம்மையா. பார்வதி என்ன நினைக்கிறா? அவர் கண்ணை பொத்தி பாப்போமே. சரி வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கான்னு அப்போ தெரிஞ்சிரும் பகவானோட மகிமை. அப்ப தெரிஞ்சிரும் இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானின் மகிமை. கணவனையே சந்தேகப்பட்ட பார்வதா தேவி சரி பகவானுக்கு பின்னாலே ஓடோடி வந்து ஆமா 2 கண்ணை சாப்புன்னு பொத்திட்டா. சரி உலகம் எப்படி இருக்கும்? உலகம் 7-14 உலகம் எப்படியம்மா இருக்கிறது? 7-14 உலகமும் இருளடைந்து போயிரதையா? ஆமோ ஆமாம்மா. வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? முடியுமா? ஒரு பச்சை பறவைகள் இறத்தடனாலும் அது கஷ்டம். ஆமா, நம்ம தூங்கணும்னாலும் அது கஷ்டம். ஆமா. சரி அப்ப ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்கின்றா? பார்வதிக்கு 2 கண்ணு இருக்குதுதான் தெரியும், 2 கண்ணை பொத்துனா. சரி அதையும் மீறி மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா திறப்பாரா, இந்த உலகில் ஒளி கொடுப்பாரோ ஐயா கொடுப்பாரா. உச்சி கண்ணை திறப்பாரா திறப்பாரா திறப்பாரோ பகவான் நீண்ட ஒளி கொடுப்பாரோ திறப்பாரோ கண்ண திறந்த போதே உலகமெல்லாம் ஒளியாச்சு. அதை பார்த்தாலே பார்வதியா அவ அங்கமெல்லாம் பதறுவாளே, அங்கமெல்லாம் பதறுவாளே. அவளை காணல் வேர்வை வேர்த்திடுமா, அங்கமெல்லாம் பதறுவா, அங்கமெல்லாம் பதறுவா, அனல் வேர்வை வேர்த்திடுமா. பார்வதி வந்து பகவானுடைய 2 கண்களையும் பொத்தி சரி அதையும் மீறி ஒளி கொடுக்கணும்னு சொல்லித்தான் ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய உச்சி கண்ணை திறந்து உலக மக்களுக்கு ஒளி கொடுத்திருக்க. பார்வதிக்கு இந்த 2 கண்ணு இருக்குதுதான் தெரியும். ஆமா, உச்சியில கண்ணு இருக்குது, பார்வதிக்கு தெரியாது. ஏன்னா மனைவிக்கு தெரியாம ஒண்ணு வச்சிருக்கணும் இல்லையா? ஆமா, இப்பவும் பாருங்க இந்த பூலோகத்துல வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சு ஒண்ணு, வீட்டுக்காரிக்கு தெரியாம 2 இருக்கும். அது ஏன் காரணம் தெரியுமா? என்ன இந்த என்னதா பெட்ரோல்ல ஓடுற காருக்கு 4 டயர் இருந்து பின்னாடி ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு செப்பனி இருக்கு. பெட்ரோல்ல ஓடுற காருக்கே இருக்கும்போது ரத்தத்துல ஓடுது நம்ம குடத்துக்காரனுக்கு வேண்டாமா? அப்படி சொல்லுதா உன்ன மாதிரி பொம்பளை எல்லாத்துக்கும் ஆகப்பட்ட நல்லா வருவல்ல, சாம்பிராணியா இருக்கும் இந்த உலகமே. சரி அப்ப பார்த்து ஆமையா உச்சி கண்ணை திறந்து மக்களுக்கு ஒளி கொடுத்த உடனே ஒளி கொடுத்த பொழுது அப்ப பார்வதி அம்மா மனசு இப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? புத்தமுள்ள நெஞ்சுதான் குருகுருங்கும். ஆமா, பகவானை தெரியாம பரிசோதனை செய்து விட்டோம் என்று அவர் சொல்லி எவ்வளவு பொறுமையா எடுத்துரைச்சு பார்த்தாரு. சரி அதையும் மீறி நம்ம இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணி விட்டோம் என்று சொல்லி ஆமாம்மா பார்வதி அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேர்க்கிறது. அனல் வேர்வையானது வேர்க்கின்றது. பார்வதி அம்மாவோட வேர்வை இந்த பூமியில விழுந்ததுன்னு வச்சுக்க, சரி பூமி தாங்காது. பூமி தாங்கவே தாங்காது. அவ யாரு? பூமியை சுமக்குகின்ற பூமாதேவி. பூமாதேவியின் வேர்வை இந்த பூமியில விழுந்துச்சுன்னா பூமி தாங்குமா? அப்ப ஆண்டவன் பார்த்தார், வெள்ளத்தால உலகமே அழிந்து விடும். அவருடைய 1008 சடைமுடி அவிழ்த்து சரி பார்வதியின் வேர்வையை துவர்த்தி ஒரு கொண்டையா கட்டி வச்சுக்கிட்டாரு. ஓ அப்படி இருக்குது. ஆனா பார சடைமுடியை தாங்காமல் சரி 10 துளி வேர்வை பூமியில விழுந்துச்சு. ஓ 10 துளி வேர்வை விழுகிறதா? ஆமா. சரி ஏ அப்பா வாயுதேவா
காச்சு காச்சு இங்க வாப்பா. எவ்வளவு அழகா அடிக்கு பாத்தீங்களா? சரி, கீழே விழுந்த பார்வதியின் 10 துளி வேர்வையை ஆமாவோ, ஆமையா. 10 கடல்களாக கொண்டு ஒதுக்க வேண்டும். ஆமா, உலகத்திலே கடைசியான பகுதியில் 10 கடல்களாக கொண்டு ஒதுக்கணும்னு சொல்லுகிறேன். ஆமா, சரி, பார்வதி அம்மாவுடைய வேர்வையை தான் 10 கடலாக கொண்டு ஒதுக்கி இருக்காங்க. ஏத்தா எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட் இருந்துச்சு தான். என்ன டவுட்? சாம்பார் ஒரு சட்டி சாம்பார் வைக்கணும்னு சொன்னா அதுக்கே ஒரு கை உப்பு அள்ளி போட வேண்டியிருக்கு. ஒரு கை இம்மாம் பெரிய கடல் தண்ணிக்குள்ள யாருடா கொண்டு உப்பை கொட்டினான்னு ரொம்ப நாளா யோசிச்சேன். எங்க மச்சான் அங்க திருச்செந்தூர்ல இருக்காருல்ல, அதான் அவர் நினைச்சேன். கொட்டிருப்பாரு. நான் ரொம்ப நாளா யோசிச்ச போது இவ்வளவு பெரிய கடல்ல, ஏன்னா உலகம் வந்து உலகத்துல மக்கள் வாழக்கூடியது ஒரு பகுதின்னு சொன்னா மிச்ச 3 பகுதியும் கடல் தான் சூழ்ந்து இருக்கு. கடல் தான் இருக்கு. அப்பேற்பட்ட கடல்ல உப்பு கொட்டினது யாருன்னு நினைச்சேன். யாருன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அது பார்வையுடைய வேர்வை. வேர்வை துளிய 10 கடலா கொண்டு ஒதுக்கி ஒரு நாள் இப்படி டேஸ்ட் பார்த்தேன் பாத்துக்கோ. எதுக்கு சைடிஸ்க்கு? இது உப்பு கரிச்சது. இப்ப தெரியுதுல பார்வதியின் வேர்வை தான் உப்பு தனியா இருக்கு. ஆமா, சரி. அப்போ 10 கடலாக கொண்டு ஒதுக்கி 10 கடலுக்கும் பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுக்கிறார் அல்லவா? அது என்ன பெயர் தெரியுமா? எப்படி அம்மா கொடுக்கின்றா? ஒங்கும் சங்கும் தீவுக்கு ஒன்றாங்கடல் ஓர் கடலா, காங்கேசம்மா கரை தீவு, கருப்பு கடல் 2ஆம் கடல், புதிய கரை கொஞ்ச தீவு, 3ஆம் கடல் கடலா, அதிக கரை கொஞ்ச தீவு, நதிய கரை தீவு, 4ஆம் கடல் நல்ல தண்ணி, நதிய கரை கொஞ்ச தீவில், கடல் வங்க தீவில், 4ஆம் கடல் நல்ல தண்ணி, 5ஆம் கடல் அருங்கடலா, 6ஆம் கடல் ஆழக்கடல், 7ஆம் கடல் கடலா, 8ஆம் கடல் இட்டக்கடல், 9ஆம் கடல் அல்லா, ஒய்யாறு கடலா, 10ஆம் கடல் பார்க்கடலா, 10வது கடலுக்கு பாரு பதுங்கி வர்ற பாறைகளா, 10வது கடலுக்கு கடலுக்கும் பேர் கொடுக்கணும்னு சொல்லி, ஆமா 10 கடல்களுக்கும் பேர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1வது கடல் சரி உவர்கடல். ஆமா 1வது கடல்னு சொன்னா அதுதான் உவர்கடல் அல்லவா? காங்கேசம்மா கரை தீவில் கருப்பு கடல். 2வது கடல் அம்மா முதிய கரை கொஞ்சத்தீவில் 3வது கடல் என்று சொன்னார். அதுதான் மோர்கடல்னு சொல்வார்கள் அல்லவா? சரி 4வது கடல் அது நல்ல தண்ணி அம்மா. 5வது கடல் 5வது கடல்னு சொன்னா அதுதான் அருங்கடல்னு சொல்லுவாங்க. ஆமா சரி 6வது கடல் அதுதான் ஆழக்கடல் அம்மா. ஆழக்கடல் சரி 7வது கடல் ஆமா 7ஆம் கடல்னு சொன்னா அதுதான் எழுங்கடல்னு சொல்லுகிறாங்க. 8வது கடல் அது திட்டக்கடல் அல்லவா? 9வது கடல் இருக்கிறதுலே மோசமான கடல் அந்த 9வது கடல். சரி ஏன்னா 9வது கடல் சொன்னா அதுதான் ஒய்யாறு அலைகடல். ஒய்யாறு அலைகடல் அலைகள் எல்லாம் மோசமா வரக்கூடிய இடம். பரவாயில்ல, இத்தனை கடல்ல தெரிஞ்சு வச்சிருக்கேனே. போறது நமக்கு தொழிலா தானே. ஆமா சரி 10வது கடல் தான் பார்க்கடல். 10வது கடல்னு சொன்னா அதுதான் பார்க்கடல் அம்மா. அந்த 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறை உண்டு. காற்றடித்து மணல் குமித்து. சரி காற்றடித்ததுன்னா கண்டிப்பா என்ன செய்யும்? மணல் குவியும் அல்லவா? அப்படியே குவிந்து ஒரு புற்றானது வளர்ந்து இருக்கு. ஓ காற்றெடுத்து மணல் குவித்து ஒரு புற்றானது வளர்ந்து இருக்கிறது. புச்சுனா என்ன புச்சு? புச்சுனா என்ன புச்சு? புச்சுனா இருந்தா என்ன இருக்கும்னு கேக்குறேன். புச்சுன்னு இருந்துன்னு சொன்னா உள்ள கரையா இருக்கும், எறும்பு இருக்கும். ஆமா கரையா இருந்தா கரையான் பூச்சி, எறும்பு இருந்தா எறும்பு பூச்சி. ஆமா சரி ஆனா அந்த புச்சுல என்ன இருக்கு? என்ன இருக்கிறது? நாகங்கள். நாகங்கள் பாம்பு இருக்கு. பாம்புயா? ஏத்தா வாய கழுவு. பின்னால பூரா ஒரே பூச்சானிக்கு. ஆத்தா கோயிலுக்குள்ள வருமா தாயி? பறக்க பறக்க முழிக்க நீ தைரியமா இரு. நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம் நாகலோகப்பட்டணம். அதுதான் நாகலோகப்பட்டணம் அல்லவா? நாகலோகப்பட்டணத்திலே அந்த புச்சுக்குள்ள இருக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும் தான் இருக்கும். இந்த பூலோகத்துல எப்படி மக்களா வசிக்கமோ பாக்க இடம் பூரா மனிதர்களா சிரிச்ச முகமா இருக்காங்களோ அதே போல நாகலோகப்பட்டணத்துல வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள் தான். ஆனா அந்த நாகங்களுக்கும் தலைவன் தலைவின்னு இருப்பாங்க தெரியுமா? கண்டிப்பா கூட்டம்னு இருந்துச்சுன்னா ஒரு தலைவன் தலைவி இருந்தா தானே அந்த கூட்டத்துக்கு அழகு. வீட்டுக்கு யாரு தலைவன் தலைவி? ஹஸ்பண்ட். ஆமா சரி அதுபோல அந்த நாகலோகப்பட்டணத்திற்கு ஆமையா தலைவன் தலைவியாக யார் ஆண்டு வருகிறா பாருங்க. யாரம்மா ஆண்டு வருகின்றா? அங்கே நாகராஜன் நாககண்ணி நல்ல முடனே ஆண்டு வாரா. மன்னவரோ தேவியோ அங்கே மகிழ்ந்து குடியாண்டு வாரா. அங்கே கொண்டவர் தேவியுமா குணமுடனே ஆண்டு வாரா. ஒரு பூவும் நல்ல நாரும் போலே, பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமோடு வாழ்ந்து வரா. பூவும் நல்ல நாரும் போலே
தலைவன் தலைவின்னு சொன்னா நாகராஜன் நாகக்கண்ணி. அடேங்கப்பா. அவங்களோட பிறவி எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா எப்படி எப்படி சரசுக்கு கீழே சரி பாம்பின் தோற்றம். ஓ சரசுக்கு கீழன்னு சொன்னா கழுத்துக்கு கீழே பாம்பின் தோற்றம். அப்போ தலை வந்து மனிதர்கள் தோற்றம். அடேங்கப்பா. இரு பிறவியா இருக்கிறாங்க. அதுதான் நாகராஜன் நாகக்கண்ணி. ஆமா தலைய பார்த்தேன்னு சொன்னா நம்மள போல மனுஷங்க மாதிரி இருக்காங்க. மனுஷங்க மாதிரி இருக்கு. உடம்ப பார்த்தேன்னு சொன்னா பாம்பின் தோற்றத்துல இருக்காங்க. விஷம். அப்போ பாம்பும் மனிதனும் சேர்ந்த கலவையா இருக்கிறாங்க. இரு பிறவியா இருக்க கூடியதுதான் நாகராஜன் நாகக்கண்ணி. சரி அப்படி நாகராஜன் ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா? யாருதா? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். ஏதா நீ சொல்லுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். அப்ப ஏன் கேட்ட? அவங்க பேராசி எப்படி இருக்கு பாத்தியா? எப்படி? நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண்கொடியானவன். அந்த நானாவுக்கு என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? பேர்பட்ட பொருத்தம். நம்ம நடுத்தர அக்காவுக்கு வருத்தமா இருக்கும். அவ ரெண்டு பேரும் ஒண்ணு கூடிட்டானா தான் ஏத்த வீட்டுக்காரிக்கு ஆகாத. வயிறு எரிஞ்சிரும். நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண்கொடியானவன். பெண்கொடியானவன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா சரி மொத்தம் ஒரு 20 பொருத்தமோ 25 பொருத்தமோ இல்ல 11 ஏன்னா முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சாதான் நமக்கு தெரியும். முடிக்கல. ஒரு 11 பொருத்தம் நினைச்சுக்கோ. நம்ம மைனிட்ட கல முடிச்சிருக்காங்க. அத்தனை பொருத்தம் எனக்கே தெரியாது. ரன்னிங். அவ ரன்னிங். அதனால அவளுக்கு தெரியல பாத்துக்கோ. குறைஞ்சது ஒரு 10 பொருத்தமா இருக்கு. அந்த 10 பொருத்தத்துல பேராசி ஒரு பொருத்தம் தான். ஒரு பொருத்தம். பேராசி பொருந்துருச்சுன்னு சொன்னாலே மாலை பொருத்தம் தன்னால அமைச்சு கொடுக்கும். முறையா கல்யாணம் பண்ணி. ஏன்னா நீங்க முறையா கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இப்ப தெரியுதியா? அந்த பேராசி பொருந்துச்சுன்னு சொன்னாலே மாலை பொருத்தம் தன்னால அமையும் பாத்துக்கோ. ஆமோ அமையா. நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண்கொடியானவன். அப்ப பொருத்தம் கரெக்டா இருக்கு. நான் இருக்காரு எங்க உடுக்குக்காரு மாமா. பல்லலகே. அவர் வீட்ல பேராசி எப்படி பொருந்திருக்கு தெரியுமா? யாருக்கு? அவருக்கு ஒரு வீட்டுக்காரிக்கும். அவ பக்கத்து வீட்டுக்காரிக்குமா? அவருக்கும் அவ சம்சாரத்துக்கு எப்படி தெரியுமா இருக்க பேராசி? எப்படி? பூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். சீ என்ன பேரோ? எத்த தெரியாதா? அவ வீட்டம்மா பேர் புனிதா. புனிதா. இவர் பேர் பூவரசன். பூவரசன். அழகா பொருந்திருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்காங்களா? ஏத்தா என்ன அங்க வந்துட்டார்ல? இவ சம்சார தம்பி கூட தாயலாண்டுகிட்டு இருப்பான். தாயம். தம்பிக்கு எத்தனை வயசு? அவனுக்கு 10 வயசு ஆகுது. அதானே பார்த்தேன். தம்பி கூட தாயலாடுதுங்க அந்த அம்மா பாக்க கரோச்சு. குடும்பத்துல கொலப்படி ஒண்ணு பண்ணிரல. நான் பாக்க பாத்துக்கோ. ஏன்னா நடுசுல தாள அடிக்காரே. அவருக்கு பேராசி எப்படி பொருந்திருக்கு தெரியுமா? என்ன பேரியா? சூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். அதுல ரெண்டு எழுத்து தான் இல்ல. ஏத்தா அப்படி இல்லையா? என்ன பேரு? சுனிதா. ஓ சுனிதா. உங்க வீட்டம்மா பேரு. இவர் பேரு சுப்பிரமணியன். ஓஹோ அழகா இருக்கு. அந்த சுனாவும் சேர்ந்தா அமைப்பா இருக்குமே. ஒற்றுமையா இருப்பாங்களா? சாம்பிராணியா இருக்கும். அவ வீட்ல குடும்பம் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு பாத்து. சரி உனக்கு பிறந்திருக்கா உன் பொண்டாட்டிக்கு? எனக்கு ஏபிசிடில 27 எழுத்து பொருத்தமா இருக்குண்டா ஆத்தா. 27 பொண்டாட்டி கேக்கா? கெட்டு கடக்க கடல 8 கொட்டை சிலுப்பானியா. அதாவது A to Z வர. அப்ப எத்தனை எழுத்து சொல்லு பாப்போம்? 26 எழுத்து. அப்பதான் 27 ன்னு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்னு குறையணும். அடுத்த ரவுண்ட் கட்டனா 25. அந்த பையன் கிட்ட கேளு. உனக்கு ஒண்ணுக்கே வழி இல்லையா? 27 பொண்டாட்டிக்கு போயிட்டான். வந்தவளே வடக்க பக்கம் ஓட போறா. முண்டகல்லா நீ இப்ப சொன்னியா? வந்தவளே வடக்க பார்த்து ஓடிடுவானே. இன்னைக்கு ஒருத்தி கட்டி வச்சிருப்பேன் ஓடிட்டானா நாளைக்கு ஒருத்தி. அப்படி 27 கேட்டேன். அவ என்ன செய்வா? ஒழுங்கா இருந்தா ஹஸ்பண்ட் இல்லனா சஸ்பெண்ட்ன்றவா. நான் என்ன குறஞ்சவனா? த்ரிஷா இல்லனா திவ்யா இல்லனா அவங்க அம்மா. முடி நரைச்சிருக்குயா? டை அடிச்சுக்கிடுவேன் பிரச்சனை இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். உனக்குலாம் ஒருத்தி வாக்கப்பட மாட்டா. சரி. கோணத்தை அறிஞ்சு சொல்லுது. கோணத்தை அறிஞ்சு சொல்லுது. ஆனா நாகராஜன் நாகக்கண்ணி அப்படி அல்ல. கிடையவே கிடையாது. மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். கண்ணை இமை காப்பது போல் கருத்துடனே வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மைக்கு இந்த ஸ்டாண்ட் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு பாத்தியா? ஆமோ அமையா. மைக் இருந்தாலும் போதாது 24 மணி நேரமும் தாங்கி பிடிக்க ஸ்டாண்ட் வேணும். இது வந்து சம்சாரம் மாதிரி. அது வந்து கணவர் மாதிரி. இது வந்து ஹஸ்பண்ட் மாதிரி எப்பவுமே தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா இப்போ வந்து இது வந்து கணவன் மாதிரினா இது வந்து மனைவி மாதிரி. இது மனைவி மாதிரி. ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் தெரியுது நமக்கு. இன்னைக்கு தான் தெரியுது. தாங்கிக்கிட்டே இருக்கா. தாங்கிக்கிட்டே இருக்கு. இந்த மைக்கும் இந்த சாண்டம் பார்க்க போய் தான் அதுக்கு தான் தாங்குதா அவளுக்கு. அதுக்கு தான் தாங்குதா வேற ஒண்ணும் கிடையாது. எது என்ன தாங்கனான்னு கேட்க மாட்டேங்க. சோறு சாப்பிடுங்க ஐயா. சோறு சாப்பிடுங்க. காபி விடுங்க ஐயா. கொஞ்சம் குளிச்சிட்டு போங்க ஐயா. இந்த பால் இருக்கு நல்ல இது போட்டிருக்கேன் குடிக்கல. என்னது? மிளகு. ஓ மிளகு. ஏன்னா பாடி இருக்கல. நெஞ்சு சளி வந்து ரொம்ப அடைச்சிருக்கும். ஓ சளி ரொம்ப அடைச்சிருக்கும். மிளகு பால் குடிக்க சொல்லுதா? அப்படின்னு தாங்குதா. தாங்கன்னு வச்சு உள்ளங்கையில வச்சு தாங்குவாளே. அத மாதிரி இந்த மைக்கு ஸ்டாண்டும். மைக்கு ஸ்டாண்டு போல் ஒற்றுமையோடனே இருக்கிறார் நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணியும். பாருடா இவ்வளவு அழகா இருக்கு. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தும் தீராத ஒரு கவலை இருக்கிறது ஐயா. என்ன கவலையமா இருக்கிறது? அங்க சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தை ஆள பிள்ளை இல்லை. சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தை ஆள பிள்ளை இல்லை. மண் இருந்தோ மன இருந்தோ மதலை செல்லும் இல்லை ஐயா. மண் இருந்தோ மன இருந்தோ மதலை செல்வம் இல்லை ஐயா. இல்லை இல்ல கவலையதே இல்ல கவலையதே பெருங்கவலை இருக்குதையா. பிள்ளை இல்ல கவலை பிள்ளை இல்ல கவலை பெருங்கவலை இருக்குதையா. சொத்திருந்தும் சுகம் இருந்தும் ஆமா சொத்தையால ஒரு பிள்ளை இல்லையே. சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தையால ஒரு பிள்ளை இல்லையே. ஹீரோ
நிறைய நீ ஒரு பணம் கட்ட வாங்கி வச்சிருக்கன்னு வச்சுக்க. சரி. ஏதோ ஒரு லஞ்சத்துக்கு வாங்கி வச்சிருக்கன்னு வச்சுக்க. கனவுல கூட கிடைக்காது. அது சரி, நீ சொல்றது சந்தோஷமா இருக்கு. உன் அம்மா உன் அப்பான்னு சொல்லி வாய் திறந்து கூப்பிடுமா? கூப்பிடவே கூப்பிடாது. வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம். சரி. அதுதான் பிள்ளை செல்வம். ஆமா, உலகத்திலே தித்திக்கும் கனி தெவட்டாத கனின்னு சொன்னா அது என்ன கனி? என்ன கனி? அதுதான் குழந்தையின் கனிமா. ஓ, குழந்தையின் கனி. 10 பிள்ளை பெத்திருப்பா. சரி. 11வது பிள்ளைக்கு மாசமா இருப்பா. 11வது பிள்ளை டெலிவரி முடிஞ்சு அந்த பிள்ளை எனக்கு தான் ஏற்கனவே 10 இருக்குல்ல, இந்த 11 வேண்டாம் தூரத்துக்கு போடணும் போட மனசு வருமா? அது எப்படி போடுவா? அதுவும் 6 பிள்ளையா? என் பிள்ளைன்னு எடுத்து வளர்ப்பா. அப்பா பாரு எவ்வளவு அழகா வளர்க்க. சண்டைக்கு வந்துருவாங்க. முத்த முருகன் கொடுப்பாளா பிள்ளைக்கா? பிள்ளைக்கியா? பிள்ளைக்கு 6 பிள்ளைன்னு சொல்லி கொடுக்காம. ஓஹோ. ஆமா, 10 பிள்ளை இருந்தாலும் 11வது பிள்ளை கொண்டாங்க. புருஷன் நினைச்சு பிள்ளைக்கு கொடுப்பாளாம். அவ்வளவு வழக்கு மாத்திட்டு சாத்தக்கால. வயசு டேரக்டா கொடுத்துடலாம். அவதான் போட்டக்கால பண்ணி ஓட்ட மாதிரி அவனுக்கு கொடுக்குற முண்டை கண்ணனுக்கு. சரி. அவனுக்கு சரி, அதே ஜாலியா அலையுதான். ஆமா. பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையாக இருக்கிறது. பெருங்கவலையாக இருக்கிறது. பார்த்தால் அந்த நாகக்கண்ணி அம்மா நாகக்கண்ணி. மன்னவா மணவாளா என் கணவா ராஜ மன்னவா. 30 வயதாச்சு மன்னா எனக்கு முடி தரிக்க ஒரு பிள்ளை இல்லையே. பிள்ளை இல்லையே மன்னவா.